ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஹவு டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத பத்தி வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாம யாராலையும் இருக்க முடியாதான்னா இருக்க முடியாது. எல்லாருக்கும் 1%, 5%, 50%, 90%ன்னு ஒரு ரேஷியோஸ் தான் டிஃபர் ஆகும். ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தான் நான் இப்ப சொல்ல போறேன். ஸ்ட்ரெஸ்ல வந்து ஆக்சுவலி 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஒன்னு வந்து யூ ஸ்ட்ரெஸ், இன்னொன்னு டிஸ்ட்ரெஸ். யூ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, சேலஞ்சஸ் இருக்கு, ஆனா அதுக்கு உண்டான ரிவார்ட் கிடைக்குது, நமக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இட்ஸ் டியூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து டிஸ்ட்ரெஸ். அந்த டிஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப அதாவது அன்ஃபோர்சின் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மாவும் இருக்கும், லாங் டேர்மாவும் இருக்கும். வேறஸ் யூ ஸ்ட்ரெஸ் வந்து ஷார்ட் டேர்மா தான் இருக்கும். அது ரொம்ப நம்ம எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்காது, அதனால அது வந்து ஷார்ட் டேர்மா தான் இருக்கும். இது வந்து 2 விதமாவும் இருக்கும். இதுல எல்லாம் அன்ஃபோர்சன் இன்சிடென்ட்ஸ் இல்ல ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு லவ்வபிள் யாரையாவது ஒருத்தரை வந்து நம்ம லூஸ் பண்ண வேண்டி இருக்கும், அவங்களோட டெத் அந்த மாதிரி. இது வந்து டிஸ்ட்ரெஸ். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்னெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து எதனால வருதுன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கும், ஒரு செக்யூர்ட் ஜாப் இருக்காது, அவங்களுக்கு வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியாது, நடுவில் ஜாப் போயிட்டா என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று ஒர்க் கல்ச்சர், அந்த என்விரான்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. இன்னொன்னு பாஸ்ன்றவங்க வந்து ஒரு சூப்பர் பாஸா இருக்க மாட்டார், ஒரு பேட் பாஸா இருப்பார். அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டிமாண்ட் வந்து ஹை பெர்ஃபார்மன்ஸ் டிமாண்ட் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி டைம்ல அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்னொன்று பர்சனல் ஆர் ஃபேமிலி ரீசன்ஸ். இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உண்டான ரீசன்ஸா நம்ம சொல்றோம். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எதனாலெல்லாம் வருது, எப்படி அதை நம்ம என்ன இண்டிகேட்டர்ஸ் இதுக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க எப்பவுமே ஒண்ணு ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா தூக்கம் வராமையே இருப்பாங்க. சிலர் ஓவர் ஈட் பண்ணுவாங்க, சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, எனக்கு பசிக்கல பசிக்கலன்னு அப்படியே இருப்பாங்க. சிலர் தேவையில்லாத இடத்துல கோவப்படுவாங்க, ஆங்கர், அந்த மாதிரியும் இருப்பாங்க. சிலர் ஆங்கர், சிலர் வந்து பர்சனல் ஆர் ஃபேமிலி ரீசன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இதெல்லாம் தான் வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ். சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் ஆகவே மாட்டாங்க, பீப்புளோட கனெக்ட் ஆகாம லோன்லியா உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ். இந்த இந்த இதெல்லாம் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்ன்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு வந்து என்னன்னா, எப்பவுமே காலையில எழுந்த உடனே ஒரு வாக் போங்க, இல்லை ஒரு 10 மினிட்ஸ் கைடட் மெடிடேஷன் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம நமக்குன்னு டைம் ஒதுக்கிக்கவே மாட்டோம், எல்லாருக்காகவும் ஓடிக்கிட்டே இருப்போம், ஆனா நமக்குன்னு நம்ம டைம் வச்சுக்க மாட்டோம். ஒரு 30 மினிட்ஸ் உங்களுக்காக நீங்க டைம் வச்சுக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ற ஒரு டிப். அடுத்தது நல்ல நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. நியூட்ரிஷன் ஃபுட்னா நல்ல கிரீன் வெஜ்ஜிஸ் எடுத்துக்கோங்க, நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகுது. சவுண்ட் ஸ்லீப், 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தூங்கினா பத்தாது. உங்களுக்கு தேவையான தூக்கம் அட்லீஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுது பர் டே நீங்க தூங்குங்க. இன்னொன்னு, ஒரு டேவை முன்னாடியே பிளான் பண்ணுங்க. அந்த பிளான்ல இருந்து கொஞ்சமும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம அந்த பிளானை முடிஞ்ச அளவு நீங்க இது பண்ணி பாருங்க. இன்னொன்னு ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ரீசன்னா, ப்ரொக்ராஸ்டினேஷன். எப்பவுமே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாளைக்கு நாளைக்குன்னு. அவங்களுக்கு தெரியும் ஒரு டெட்லைன் இருக்கும்னு, ஆனாலும் அந்த டெட்லைன் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த 11th ஹவர்ல ரஷ் பண்ணி அந்த 11th ஹவர்ல பண்றது தப்பா ஆயிடுமா கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ண கூட டைம் இல்லாம, அதனால சில டைம் நம்மளுக்கு ஹெவி லாஸை கூட நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த 11th ஹவர் ரஷ்ஷை நீங்க இது பண்ணிடுங்க.
இன்னொன்னு தேவையில்லாம அந்த கொஞ்சம் ஓவர் ஒர்க் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய தண்ணி குடிங்க. தண்ணியே சிலர் குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, அந்த உங்களோட அந்த ஒர்க் டேபிள் மேல நீங்க ஒரு வாட்டர் பாட்டில எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, அத பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு குடிக்கணும் இதுன்னு தண்ணி குடிக்கணுன்ற அந்த ஒரு ஃபீல் வரும். அதனால தண்ணி நிறைய குடிங்க. உங்கள வந்து நல்ல ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. டீஹைட்ரேட் ஆயிடாதீங்க. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி குடிச்சா ரெஸ்ட் ரூம் போணுமேன்னு தண்ணியே குடிக்க மாட்டாங்க. ரெஸ்ட் ரூமும் போமாட்டாங்க. அதெல்லாம் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால இந்த ஏரியால நீங்க கொஞ்சம் பர்சனல் அட்டென்ஷன் குடுத்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்னொன்னு ஒரு கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜோக் அடிங்க. இல்ல ஜோக் அடிக்கும்போது சிரிங்க. நல்லா வாய் விட்டு சிரிச்சீங்கனாலே பாதி ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு போயிடும். சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே லோன்லியா உட்காந்து யாரோடையும் கனெக்ட் பண்ணாம இருக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்றது, உங்களுக்கு யார் க்ளோஸா இருக்காங்களோ, அவங்கள்ட்ட உங்களுக்கு ஏதாவது சொல்லி அழணும் போல இருந்ததுன்னா, நல்லா அழுங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இது வந்து ஃப்ரீயா இருக்க முடியும். அதனால இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி, ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வெளியில வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் நம்ம லைஃப் சின்ன லைஃப். அத வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஆல்.